வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கோயில் பிரசாதமாகவும் எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து அனுப்பலாம். இது எப்படி எளிமையாக செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: ஒரு லெமன் அளவு புளி. கருப்பு புளியாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் வெள்ளை புளி கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப வெள்ளையாக எடுக்காமல் ரொம்பவும் கருப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கருப்பாக இருந்தாவே போதும். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பொன்னிறமாக நல்லா லைட்டாக வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறவங்களாம் அந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு கிடாது. ரொம்ப நல்லாயிருக்கும் புளி சாதம். இப்போ வெந்தயத்தை வறுத்து ஆற வச்சுக்கிடலாம். இது ஆறினதுக்கு பின்னாடி மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் புளி தண்ணியெல்லாம் கரைச்சிட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ அதே கடாயில் எல்லாம் ஒன்றா சேர்த்து புளி தண்ணியை கொதிக்க வைக்கலாம். நான் தேவையான பொருள் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் கொஞ்சம் நல்லா காரமாக எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லியும் காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த வத்தல் உள்ளே அந்த விதையை எடுத்துருங்க. விதையை நல்லா எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா கொதிஞ்சு நல்லா கெட்டியாக இருக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூட அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா வேறு எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பையும் இந்த எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா கலர் மாதிரி வரையும் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா பொரிய விடுங்க. இப்போ கடுகு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த மிளகா வத்தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா மிளகா நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். புளியை நல்லா கரைச்சிட்டு மண் தூசி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டு புளியை கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயில் ஒரு பரட்டிட்டு இப்போ நல்லா புளி தண்ணி எடுத்து நல்லா இது கூட சேர்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இடையில உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சாப்பாட்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இடையில கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் கிளறப்ப சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது. நல்லா கொதிஞ்சு நல்லா திக்காக வரந்தோட்டிக்கு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு இருங்க. நல்லா திக்காகி வரும். சாதத்தில் எந்தளவுக்கு நம்ம புளி தண்ணி சேர்க்குறோமோ அது வரையும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா புளி தண்ணி நல்லா கொதிஞ்சு வரணும். கொதிஞ்சு வர்றப்போ நல்லா புளி சாதம் கிளறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு திக்காக வர்றப்ப நான் பவுட்ரு பண்ணியிருக்க வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா
எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணி கடைசியாக தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப மணமாக இருக்கும். ரொம்ப புளிசாக தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் எளிமையாக தான் இருக்குது செய்கிறது. இந்த சாதத்துக்கும் அந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம உருளைக்கிழங்கை வறுத்துட்டு கடைசியாக சாப்பாட்டில் போட்டு கிளறிக்கலாம். நான் இப்போ புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கை வறுக்க போகிறோம். நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. இதுக்கு வெங்காயம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்றப்ப கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டும். பெருங்காயம் தூள் கொஞ்சமாக சேர்த்து கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை ஸ்பூன், சோம்பு ஒரு அரை ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு மண் எதுவுமே இல்லாமல் நல்லா கழுவிட்டு இப்போ அந்த எண்ணெயில் அந்த மாதிரி சேர்த்துக்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க. தண்ணி லைட்டாக தெளித்து மூடி போட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மூடி எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா அந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்க கலந்து விட்டு தண்ணியிலனா தெளித்து விட்டு நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க. தண்ணி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு நல்லா வேக விடணும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக வெந்திருக்கு. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வெந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. கோயிலுக்கு போகிறதுனா நீங்கள் பூண்டு எதுவும் சேர்க்கலைன்னா பூண்டு மட்டும் எடுத்துருங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் புளி சாதத்துக்கு. இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு சாப்பிடுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க.